ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் கருவாடு, தட்டைப்பயிறு, கத்திரிக்காய் சேர்த்து குழம்பு செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 200 கிராம் தட்டைப்பயிரை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கறியிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொள்ளையாக வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கத்திரிக்காவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு அது கூட நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. வேகட்டும். இப்போ கருவாடை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இப்போ கொதிச்சிட்ருக்க குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேக விட்டு பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.